புனித நோன்பு பெருநாளை முன்னிட்டு விசேட விலை கழிவுடன் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஆடை வகைகளை பெற்றுக்கொள்ள நியூ ரித்திஸ் டெக்ஸ்டைல்ஸ் இலக்கம் 153 திம்புள்ள வீதி ஹட்டன். மக்களின் ஏகோபித்த நம்பிக்கை பெற்ற மந்திர சொல் நியூ வெஸ்டர்ன் ஜுவல்லரி பிரதான வீதி மாவனல்ல. இப்பொழுது சந்தையில் பரபரப்பாக விற்பனையாகிறது உலகின் ராஜமகுடம் மாரேஜ். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அஸ்டன் மீடியா வழங்கி கொண்டிருக்கின்ற சங்கமிகு ரமலான் சிறப்பு நிகழ்ச்சியோடு ரமலான் 9வதிலே உங்களை அனைவரையும் சந்திக்கின்றோம். ஆகவே இந்த 9 நாட்கள் நாங்கள் நகர்ந்திருக்கின்றோம். எங்களுடைய பாவங்கள் நிறைய மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் நல்ல நல்ல அமல்களை இந்த காலங்களில் செய்து கொண்டிருக்கின்றோம். அதோடு இருந்ததாக இந்த குடும்ப வணக்க வழிபாடு என்பது முக்கியத்துவம் இருக்கிறது. குடும்பமாக இணைந்து சதக்கா கொடுக்கிறது, தானம் தர்மம் செய்கிறது, இஃப்தார்களுக்கு மற்ற உறவுகளுக்கு நாங்கள் எங்களால் முடியுமான உணவாகவோ சரி அல்லது பொருட்களாகவோ சரி வழங்குவது என்கின்ற விடயங்களை முன் வழங்கி அவர்களையும் நல்ல முறையில் நல்லவர்களாக மாற்றக்கூடிய வழிபாடுகளை நாங்கள் மேற்கொள்வது போன்ற நல்ல நல்ல அமல்களில் நாங்கள் ஈடுபடக்கூடிய ஒரு மாதமாக இதை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆகவே எங்களுடைய எஸ்டன் மீடியா இன்னும் ஒரு புதிய விடயங்களை உங்களுக்கு இன்றைய நிகழ்ச்சியூடாக வழங்க காத்திருக்கிறது. வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். எஸ்டன் மீடியா வழங்கும் சங்கைமிகு ரமதான் என்கின்ற நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய ரமதான் சிந்தனையாக ரமதான் மாதத்தில் பகல் காலங்களில் எப்படி நோன்பு நோட்க வேண்டுமோ அதுபோல் இரவு காலங்களிலே நின்று வணங்குவதும் மிக முக்கியமான வணக்கமாக நமக்கு சொல்லித்தரப்பட்டு இருக்கிறது. அதிலும் பொதுவாக ஒரு முஸ்லிமாக இருந்தால் அவர் ஒவ்வொரு நாளும் 5 நேரம் தொழுவது கட்டாய கடமை. சுபஹ், லுஹர், அசர், மக்ரிப், இஷா இந்த 5 நேரங்களும் தொழுவது மிக முக்கியமான கடமையாக்கப்பட்ட ஒன்று. கட்டாயம் தொழுதே ஆக வேண்டும். இதை விடுவதற்கு எந்த சந்தர்ப்பத்திலும் அனுமதியே கிடையாது. நோயாளியாக இருந்தாலும் அவர்களுக்கு வெவ்வேறு விதமாக தொழுவதற்கான அமைப்புகளை இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. எழுந்து நின்று தொழுங்கள், முடியாவிட்டால் உட்கார்ந்து அமர்ந்து தொழுங்கள், அதுவும் முடியாவிட்டால் சாய்ந்து கொண்டு தொழுதுங்கள், சாய்ந்து முடியாவிட்டால் உங்களுடைய கை அசைவினால் தொழுங்கள், கை அசைவினால் தொழ முடியாவிட்டால் கண் அசைவினாலாவது நீங்கள் தொழுதேதான் ஆக வேண்டும் என்கிறது இஸ்லாம். அந்த அளவு கட்டாயமாக இந்த தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுத்து 5 நேரம் நீங்கள் தொழுதே ஆக வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தி சொல்லி இருக்கிறது இஸ்லாம். தொழுகையை விடுபவர்களுக்கு, தொழுகையை விட்டவர்களுக்கு அதற்கு மிக பெரும் தண்டனைகளும் உண்டு என்பதனை ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் நமக்கு வலியுறுத்தி காட்டுகிறான். எனவே ஃபர்தான தொழுகை கட்டாயமாக தொழுதே ஆக வேண்டும் என்கின்ற அமைப்பில் இருக்கின்ற பொழுது சில சுன்னத்தான தொழுகைகளும் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் சுன்னத்தான தொழுகைகள் இருக்கு. சுன்னத்து என்று சொன்னால் அது ஃபர்ல் அல்ல, கட்டாயமாக செய்ய வேண்டும் அல்ல, மாறாக செய்தால் நன்மை உண்டு, செய்தால் நன்மையுண்டு. ஏன்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செய்து வந்த ஒன்று. அதனால் அதை நீங்களும் செய்தால் உங்களுக்கு நன்மையுண்டு. அதன் மூலமாக இறை நெருக்கத்தை நீங்கள் பெறுகிறீர்கள் என்பதனால் இறைவன் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா அந்த சுன்னத்தான வணக்கங்களுக்கும் தொழுகைகளுக்கும் மிக முக்கியத்துவம் கொடுத்து இருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த சுன்னத்தான தொழுகைகளில் ஒவ்வொரு நாளும் தொழுது வரக்கூடிய தொழுகைகளை நாங்கள் பார்க்க முடியும். லுஹாவுடைய நேரத்திலே தொழக்கூடிய தொழுகை, அதாவது காலை நேரத்திலே தொழுகின்ற ஒரு தொழுகை. அதே போன்று வித்திரு தொழுகை, இரவு நேரத்திலே இஷாவுக்கு பின்னால தொழக்கூடிய ஒரு தொழுகை. அதே போன்று அவ்வாபின் தொழுகை, இஷ்ராக்கு தொழுகை, இப்படி தஹஜ்ஜத் தொழுகை, இது போல எத்தனையோ தொழுகைகள் சுன்னத்தாக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் மிக முக்கியமாக தஹஜ்ஜத்துடைய தொழுகை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் விடுபடாமல் தொழுது வந்த தொழுகை தஹஜ்ஜத். தஹஜ்ஜத் என்பது அதிகாலை நேரத்திலே கிட்டத்தட்ட இரவு 8:30 மணிக்கு பின்னால், இஷாவுடைய தொழுகைக்கு பின்னால்
ஒரு கொஞ்சமாவது தூங்கிவிட்டு ஒரு நிமிடமாவது தூங்கிவிட்டு எழுந்தால் அந்த தொழுகையை தொழ முடியும். அதில் சிறந்த நேரம் தான் ஆக பின்னால் வரக்கூடிய நேரம், அதாவது 3 மணி 3:30 மணி இந்த மாதிரியான நேரம் இருக்கு. இதுதான் தஹஜ்ஜுடைய நேரத்தில் சிறந்த நேரம். அப்போ அந்த நேரத்தில் ஒரு மனிதன் எழுந்து முகத்தை கழுவி தன்னுடைய சோம்பேறியினால் படுத்து உறங்கி விடாமல் மக்கள் எல்லாம் தூங்கும் பொழுது இவர் தனியாக எழுந்து இறைவனுக்காக வேண்டி வணக்கம் செய்வது என்பது இறைவனுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியது. அதனால் தான் இறைவன் ஹக்க சுப்ஹானஹு வ தஆலா அந்த தொழுகைக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். இது ஒவ்வொரு நாளும் நடைபெறுகின்ற ஒரு தொழுகை. ரமதானுடைய மாதத்துக்கு பிரத்யேகமான ஒரு சுன்னத்து இருக்கு, தொழுகை இருக்கு. அதை நாங்கள் ரமதானுடைய காலத்தில் கட்டாயமாக நாங்கள் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அது என்ன தொழுகை என்று சொன்னால் தராவீஹ் என்று சொல்லக்கூடிய தொழுகை. இந்த ரமதானுக்கென்று மிக முக்கியமாக இந்த தொழுகையை வருடத்துக்கு ஒரு முறை தானே வருகிறது, எந்த நாளும் கிடையாது. அதனால கட்டாயமாக ரமதானுடைய மாதத்தில் தராவீஹுடைய தொழுகையை நாங்கள் முழுமையாக ஆசையோடு ஆர்வத்தோடு நாங்கள் தொழ வேண்டும். ஏன் அப்படி தொழ வேண்டும்? ஏனைய தொழுகைகள் எல்லாம் எந்த காலத்திலும் தொழலாம், ஆனால் தராவீஹ் அப்படி அல்ல. அது ரமதான்ல மட்டும்தான்ப்பா நமக்கு கிடைக்குது, ரமதான்ல மட்டும்தான் நமக்கு இருக்கு, வேற காலங்களில் தொழ முடியாது. அதனால ரமதானுடைய காலத்தில் இந்த தராவீஹுடைய தொழுகையை முழுமையான முறையில் நல்ல ஆசையோடு சடைவு இல்லாமல், நிறைய பேர்கள் 20 ரக்காத்து தொழுகிறது என்பதனால 20 தடவை தொழ வேண்டும் என்பதற்காக ரொம்ப சடைவாகி விடுறாங்க, சோம்பேறியாகி விடுறாங்க. என்னப்பா பகல் எல்லாம் நோம்பு பிடிச்சிட்டு நைட் டைம்ல இந்த 20 ரக்காத்து குனியணும், எழும்பணும், சலாம் கொடுக்கணும், திரும்ப எழும்பணும், இந்த மாதிரி எல்லாம் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. ரொம்ப சடைவாக நினைப்பாங்க. ஆனால் அப்படி சடைவாக நினைத்து தொழுவதை விட நாங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி இன்பகரமாக ஆசையோட தொழுது பாருங்க, அதில் இன்பம் காணுவீங்க. ஒரு மனுஷன் தனக்கு விருப்பமான ஒன்றை எவ்வளவு நேரம் பார்ப்பார்? எவ்வளவு வேண்டுமானாலும் பார்க்க முடியும். தனக்கு விருப்பமான ஒரு காட்சி, அழகான ஒரு காட்சி இருக்கிறதுன்னு சொன்னா அதை அப்படியே மெய் மறந்து பார்த்து கொண்டிருப்பார். இந்த விருப்பமான அழகான காட்சியை படைத்தவன் ரப்பு அல்லாஹ், இறைவன். அந்த இறைவன் எவ்வளவு அழகாக இருப்பான். அப்போ அந்த இறைவனைத்தான் அந்த தொழுகையில நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம், அவனுடைய சிந்தனையில தான் இருக்கிறோம். அப்ப எங்களுக்கு எவ்வளவு ஒரு இன்பம் வரணும், எவ்வளவு ஆசை வரணும், எவ்வளவு ஆர்வம் வரணும், அதை விட்டு பிரிவது தான் நமக்கு கவலையாக இருக்கணும். அப்படியான அந்த இரவு வணக்கத்துல 20 ரக்காத்துக்கள் தராவீஹை தொழுகின்ற பொழுது ஆசையோடு இன்பகரமாக நல்ல ஆர்வத்தோடு நாங்கள் தொழுதோம் என்று சொன்னால் நிச்சயமாக இறைவன் அந்த வணக்கங்களுக்கு வெகுமதிகளை அதிகமாக தந்து எங்களை கண்ணியப்படுத்த காத்து கொண்டு இருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய அடுத்தடுத்த தொடர்களிலே நாங்கள் இந்த தொழுகை சம்பந்தப்பட்ட செய்திகளை பார்க்கலாம். வாய்ப்பளித்ததற்கு நன்றி. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்டன் மீடியா வழங்கும் சங்கை மிகுந்த ரமலான் நிகழ்ச்சியில் கவிமலை பகுதியினூடாக உங்களை சந்திக்கும் நான் ரிம்சா டேன். கொண்டாடுவோம் ரமலானே, ரமலானே நீயும் வருக, ரமலானே நீயும் வருக, நற்செய்திகள் அள்ளித்தருக, நற்செய்திகள் அள்ளித்தருக, பல நூறு நன்மைகளும் கொண்டு வருக, பல நூறு நன்மைகளும் கொண்டு வருக, பசித்த ஏழை எளியவர் இன்னல்களும் நீயும் அறிக, பசித்த ஏழை எளியவர்களின் இன்னல்களும் நீயும் அறிக, பாவ மன்னிப்பை அள்ளித்தருக, பாவ மன்னிப்பை அள்ளித்தருக, இப்பாவிகளின் கரைகளை அகற்றிடுக, நரக நெருப்பும் தூரமாய் எரிந்திடுக, மறுமையிலும் நிழலாக குடை தந்திடுக, எம் கபர்களையும் குளிர்ந்திட செய்திடுக, எம் கபர்களையும் குளிர்ந்திட செய்திடுக, 30 நாளும் எம்மில் முழுவதுமாக பக்தியின் முக்தியில் நாமும், 30 நாளும் எம்மில் முழுவதுமாக பக்தியின் முக்தியில் நாமும், சஹர் தொடக்கம் தராவி வரையிலும்,
சஹர் தொடக்கம் தராஹ்வி வரையிலும் கண்ணியமாக கட்டுப்பட்டோம் நாம் எல்லோரும். கண்ணியமாக கட்டுப்பட்டோம் நாம் எல்லோரும். இறை சொல்லுக்கே பட்டினி கிடந்து அடிபணிந்தோம். இறை சொல்லுக்கே பட்டினி கிடந்து அடிபணிந்தோம். இறை அன்பை நாடி சிரம் சார்ந்து எல்லோரும் நின்றோம். இறை அன்பை நாடி சிரம் தாழ்ந்து எல்லோரும் நின்றோம். சிறியவர் முதல் பெரியவர் வரைக்கும், சிறியவர் முதல் பெரியவர் வரைக்கும் முடிந்தோர் நோம்பிருந்தோம். உள்ளத்தினால் இறைவனை சேர்ந்திருந்தோம். என்றும் எம் இரு கைகள் உயர்த்தி அவன் அருள் நாடி வேண்டி நிற்போம். என்றும் எம் இரு கைகள் உயர்த்தி அவன் அருள் நாடி வேண்டி நிற்போம். எல்லாமே அவன் கட்டளை என கடமைகளும் படைத்தவனுக்கே அர்ப்பணித்தோம். எல்லாமே அவன் கட்டளை என கடமைகளை படைத்தவனுக்கே அர்ப்பணித்தோம். குர்ஆன் அருளப்பட்ட அருள் மாதம் ரமலானே, நீயும் வருக. இந்நாளில் அதை அதிகம் நேசித்து வாசித்து நன்மைகள் பக்கம் நன்மையடைய செய்வோம். இந்நாளில் அதை அதிகம் நேசித்து வாசித்து நன்மையின் பக்கம் நன்மை அடையும் மாதம். இறைமறையும் அதிகமாக கரங்களில் அணைத்து கொள்ளும் மாதம். இறைமறையினையும் அதிகமாக கரங்களில் அணைத்து கொள்ளும் மாதம். பேரித்தம் பழம் பற்றி அதிகம் பேசும் மாதம். பேரித்தம் பழம் பற்றி அதிகம் பேசும் மாதம். அதில் ஒரு பழமேனும் பங்கிட்டு தர்மம் செய்தேனும் நன்மையின் பக்கம் தராசினை பாரமாக்கிடு என்று வலியுறுத்தும் மாதம். அதில் ஒரு பழமேனும் பங்கிட்டு தர்மம் செய்தேனும் நன்மையின் பக்கம் தராசினை பாரமாக்கிடு என்று வலியுறுத்தும் மாதம். இன்னும் நோன்பின் மாண்பும் ரமலானின் சிறப்பும். இன்னும் நோன்பின் மாண்புகளும் ரமலானின் சிறப்புகளும் சொல்லி முடிக்க கோடி இருக்கு. நாடியவன் எனக்கு தந்த இந்த வாய்ப்பே வரமே இன்று. நாடியவன் எனக்கு தந்த இந்த வாய்ப்பே வரமே இன்று. ரமலானின் கரம் பற்றி பயணிப்போம் நாம் எல்லோரும். ரமலானின் கரம் பற்றி பயணிப்போம் நாம் எல்லோரும். ரமலானை வரவேற்போம். ரமலானை கொண்டாடிடுவோம். ரமலானை வரவேற்போம். ரமலானை கொண்டாடிடுவோம். புகழ் பாடிடுவோம் ரமலானின். வல்லோன் துணை கொண்டு சங்கை செய்திடுவோம் ரமலானின். வல்லோன் துணை கொண்டு சங்கை செய்திடுவோம் ரமலானின். எம் குறைகள் தீர்க்கச் சொல்லி முறையிடுவோம் ரமலானில். எம் குறைகள் தீர்க்கச் சொல்லி முறையிடுவோம் ரமலானில். நன்றி. ஜஸாக்கல்லாஹ் ஹைர். நியூ ரித்திஸ் டெக்ஸ்டைல்ஸ், இலக்கம் 153, திம்புள்ள வீதி, ஹட்டன். இஸ்லாத்தின் கடமையாம் நோன்பு வந்தது. ஏக தூதரின் இனிய வாழ்வினை காட்டி தந்தது. இஸ்லாத்தின் இனிய கடமையாம் நோன்பு வந்தது. ஏக தூதரின் இனிய வாழ்வினை காட்டி தந்தது. நித்திரை விழித்து தொழுது அழுது நலிவாய் பிரார்த்தனை செய்தோமே. நரக நெருப்பில் இருந்து எமக்கு விடுதலை தருவாய் ரஹ்மானே. இஸ்லாத்தின் இனிய கடமையாம் நோன்பு வந்தது. ஏக தூதரின் இனிய வாழ்வினை காட்டி தந்தது.
கதி படைத்தோர்க்கு வறிய மக்களின் பசியை உணர்த்திய நோம்பே நோம்பு நோற்ற பக்தருக்கெல்லாம் பாவ மன்னிப்பு தந்தாயே ஈமான் கொண்டோர் உள்ளங்களெல்லாம் திருக்குர்ஆனோசை ஒளித்ததுவே ஈமான் கொண்டோர் உள்ளங்களெல்லாம் திருக்குர்ஆனோசை ஒளித்ததுவே இஸ்லாத்தின் இனிய கடமையாம் நோன்பு வந்தது ஏக தூதரின் இனிய வாழ்வினை காட்டி தந்தது இறை நேசரெல்லாம் இறைவனிடம் அருளை பெற்றே மகிழ்ந்தார்கள் இறை தூதர் நபியின் வழியினில் சென்று இறைவனின் அருளை பெற்றார்கள் கைகளை ஏந்தி துயிலாது துதித்தார் இறைவனின் அருட்கதவு திறந்ததுவே கைகளை ஏந்தி துயிலாது துதித்தார் இறைவனின் அருட்கதவு திறந்ததுவே இஸ்லாத்தின் இனிய கடமையாம் நோன்பு வந்தது ஏக தூதரின் இனிய வாழ்வினை காட்டி தந்தது இஸ்லாத்தின் இனிய கடமையாம் நோன்பு வந்தது ஏக தூதரின் இனிய வாழ்வினை காட்டி தந்தது நித்திரை விழித்து தொழுது அழுது நலிவாய் பிரார்த்தனை செய்தோமே நரக நெருப்பில் இருந்து எமக்கு விடுதலை தருவாய் ரஹ்மானே இஸ்லாத்தின் இனிய கடமையாம் நோன்பு வந்தது ஏக தூதரின் இனிய வாழ்வினை காட்டி தந்தது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதுனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, புனித ரமலானுடைய மாதத்தில் 9வது நோன்பை நோக்கக்கூடிய அருள் பாக்கியத்தை எல்லாம் வல்ல அல்லாஹ் எமக்கும் தந்தான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ரமலானுடைய சிறப்பு நிகழ்ச்சியாக அஸ்டன் மீடியா வழங்கும் இந்த ரமலான் சிந்தனையின் ஊடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்லாஹு தாலா எங்களுக்கு ஒரு ஆயுதத்தை தந்திருக்கிறான். அதுதான் துஆ, பிரார்த்தனை என்ற ஆயுதம். அது மூமின்களுடைய ஆயுதம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு பிரயாணியுடைய துஆ அவர் பிரயாணம் முடியும் வரை அந்த துஆ அங்கீகரிக்கப்படும். பெற்றார்கள் குழந்தைகளுக்காக கேட்கக்கூடிய துஆ திரையின்றி அங்கீகரிக்கப்படும். இதே போன்றுதான் ஒரு நோன்பாளியுடைய துஆ நோன்பு திறக்கும் வரை அது அங்கீகரிக்கப்படும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே துஆவுடைய தேவையுடைய ஒரு காலத்திலே நாங்கள் இருக்கிறோம். நம்மிலே பலரும் பல்வேறுபட்ட தேவைகளுடையவர்களாக இருப்போம். அடியார்கள், படைப்பினங்கள் படைப்பாளனாகிய அல்லாஹ்விடத்தில் எந்த நிமிடமும் எந்த வினாடியும் ஏதோ ஒரு வகையிலே தேவையுடையவர்களாகவே இருப்பார்கள். அல்லாஹ் மட்டுமே அல்லாஹு சமத், தேவையற்றவன். நாங்கள் எல்லாம் அவன் பக்கம் தேவையுடையவர்கள். அவனிடத்திலே தான் எங்களுடைய தேவைகளை நாங்கள் கெஞ்சி அழுது புலம்பி
கேட்டு பெறக்கூடிய ஒரு தேவையை நிலைமையை அல்லாஹு தஆலா உருவாக்கி இருக்கிறார். எனவே இந்த ரமலான் ஒரு அரிய சந்தர்ப்பம். இவங்களுடைய தேவைகளை நாங்கள் அல்லாஹ்விடத்திலே மன்றாடி கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். எனவே அந்த நோன்பு திறக்கும் வரை சஹருடைய நேரத்திலே அல்லாஹ் அடியார்களுடைய துவாக்களை எதிர்பார்க்கிறான். ஹல்மின் சாயிலின் ஃபஊத்தியா, கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா, அவர்களுக்கு நான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன். அதே போன்றுதான் தொழுகைக்கு பின்னால் உள்ள நேரம் துவாக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய நேரம். நோன்பாளி நோன்பு திறக்கும் வரை அவருடைய துவா அங்கீகரிக்கப்படுகிறது. எனவே இந்த புனிதமான சந்தர்ப்பத்தை, இந்த அரிய சந்தர்ப்பத்தை நாங்கள் அதிகமாக துவாவுக்காக பயன்படுத்த வேண்டும். எங்களுடைய தேவைகள், எங்களுடைய நோய் நொடிகள், எங்களுடைய பிரச்சினைகள், எங்களுடைய அபிலாசைகள், எங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சோதனைகள், இவற்றிலெல்லாம் இருந்து விடுதலை பெறுவதற்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய ஓர் அரிய ஆயுதம் துவாவாகும். அந்த துவாவை பயன்படுத்தி எங்களுடைய தேவைகள் எல்லாம் பெற்று அடைந்து கொள்வதற்கு, மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் இச்சந்தர்ப்பத்தில் எம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதுவரை நேரம் உங்கள் எஸ்டர்ன் மீடியா வழங்கிய சங்கமிகு ரமலான் சிறப்பு நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தீர்கள். இந்த நிகழ்ச்சியை ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் மூலம் நிறைய உறவுகள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். இது நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய காத்திரமான கருத்துக்களையும் நிகழ்ச்சியோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும் என்கின்ற அந்த சந்தோஷமான செய்தியை ஞாபகப்படுத்திக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தான் மற்றவர்களுக்கும் தெரியப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆகவே அதிகமாக மற்றவர்களுக்கும் பகிருங்கள். இதுபோன்ற பல்வேறுபட்ட தகவல்களையும் நாங்கள் வருகின்ற நாட்களிலும் வழங்க காத்திருக்கின்றோம். தொடர்ந்தும் எஸ்டர்ன் மீடியாவுடன் இணைந்திருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனித நோன்பு பெருநாளை முன்னிட்டு விசேட விலை கழிவுடன் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஆடை வகைகளை பெற்றுக்கொள்ள நியூ ரித்திஸ் டெக்ஸ்டைல்ஸ், இலக்கம் 153, திம்புள்ள வீதி, ஹட்டன். மக்களின் ஏகோபித்த நம்பிக்கை பெற்ற மந்திர சொல் நியூ வெஸ்டர்ன் ஜுவல்லரி, பிரதான வீதி, மாவனல்ல. மக்கள் மனங்களை வென்ற மாரிச் கிழக்கிழங்கையின் கல்லோயா நீர்ப்பாசன விளைநிலங்களின் பசுமையான புட்டரைகளில் மேய்ந்து வளரும் நாட்டு பசுக்களில் இருந்து பெறப்படும் பால் மற்றும் இறக்குமதி செய்யப்படும் உயர் ரக கோதுமை என்பன கொண்டு தயாராகும் மோரிச்சின் மில்க் ரஸ்க், பட்டர் மில்க் ரஸ்க், ஓல் வீட் ரஸ்க் என்பன எவ்வித செயற்கை பதனச்சரக்குகள், ஆர்டிபிஷியல் பிரிசர்வேட்டிவ் சேர்க்கப்படாமல் ஃப்ரெஷ் பேக்டாக உற்பத்தி செய்யப்படுவதால் சிறியோர் முதல் முதியவர் வரை மட்டுமின்றி நோயுற்றிருப்போர்களுக்கும் தரமான சுவை, நிறைவான ஊட்டச்சத்து, விரைவான ஜீரணத்திற்கு மாரிச் உத்தரவாதம் அளிக்கிறது. மாரிச்சின் உற்பத்திகள் மிக நியாயமான விலையில் நாடெங்கும் உள்ள சூப்பர் மார்க்கெட், பார்மசி மற்றும் சில்லறை கடைகளில் கிடைக்கின்றன. நீங்களும் மாரிச் என கேட்டு வாங்கி உங்க காலை மாலை தேநீர் பொழுதுகளை மாரிச்சுடன் இணைந்து குதூகலித்திடுங்கள். மாரிச், ராயல் பிராண்ட் ஃபார் ராயல் கஸ்டமர்ஸ்.